ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யா கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேர்ப்பங்காய் வச்சு ஒரு சூப்பரான பொரி குழம்பு சொல்லலாம். அப்புறம் பேர்ப்பங்காய் போட்டு கறி ஆக்குறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம சூப்பரான பேர்ப்பங்காய் பொரி குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல, சிம்பிளாக ஒரு பொரி குழம்பு தான். இதுக்கு நல்லா ஒரு 2 பெரிய பேர்ப்பங்காவை தோல்லாம் சீவிட்டு, அந்த தோலில் கூட நம்ம துவையல் செய்யலாம். அந்த தோல்லாம் சீவிட்டு அந்த சதையை மட்டும் எடுத்து பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது துவையல் அரைக்கும் போது அந்த ரெசிபியும் தனியாக போடுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு சோம்பு, அப்புறம் வடகம், தாளிப்பு வடகம், வெங்காயம் வடகம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது மீன் குழம்புக்கெலாம் போடுவோம்ல, அந்த வடகம் போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இது தாளிப்புக்கு தேவையானதை இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் பூண்டும் சேர்த்துக்கலாம். அப்படியே இடித்து வச்சுருங்க. பூண்டை சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ வெங்காயமும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி இப்போ சேர்த்தாச்சு. இதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இது கூட பீர்ப்பங்காவும் சேர்த்து 2 வதக்கு வதக்கிட்டு கொஞ்சம் பீர்ப்பங்காவும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதை பிளைனாகவும் செய்யலாம், அப்புறம் எறா போட்டு செய்யலாம். இதில் அப்புறம் சென்னாங்குனி கருவாடு இருக்குல்ல, அது கூட போட்டு செய்யலாம், சூப்பராக இருக்கும். அது வேணுன்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க, அதெல்லாம் கூட நான் செஞ்சு காட்டுறேன் எப்படின்னு. இன்றைக்கி நான் முட்டை லாஸ்ட்டாக உடச்சி ஊற்றிட்டு போகிறேன். முட்டை உடச்சி ஊற்றி செய்யும்போது நல்லாயிருக்கும். வெறும் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தால் வெறும் எதுவும் போடாமல் பிளைனாக இது மட்டுமே கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு அப்பளம் பொரிச்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை இந்த தோலில் துவையல் செஞ்சு வச்சுட்டு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கினோடனே இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. அது சாப்பிட்டான காய்ன்றதுனால நல்லா வதங்கிடும். இப்போ இதில் தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது கூட மிளகாத்தூள், நம்ம நார்மல் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனி மிளகாத்தூள்னால் தனியாத்தூளும் தனியாக சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, இப்போ எறா சேர்க்கறதா இருந்தால் இது கூடவே சேர்த்துக்கணும். சென்னாங்குனி கருவாடுன்னா கூட இது கூடவே அலசிட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி முட்டை தான் உடச்சி சேர்க்க போகிறேன். அதனால் இதை நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்கிட்டோன்னு லாஸ்ட்டாக தான் முட்டையை உடச்சி சேர்க்க போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கொதிச்சு வரட்டும். வந்த பிறகு நம்ம முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்க. இந்த சமயத்தில் முட்டையை உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். 2 முட்டையை உடச்சி சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 2 முட்டை உடச்சி சேர்த்தாச்சு. அதை அப்படியே வச்சு விசில் வச்சிங்கனாலும் முழுசாக அப்படியே இருக்கும். நான் நல்லா கலந்து கொடுத்துருவேன். அது நல்லாயிருக்கும். ஃப்ளேவரு எல்லாம் கலந்து எல்லாருக்கும் கிடைக்கும். இப்போ முழுசாக வேணும்னா எத்தனை பேர் இருக்கணுமோ அத்தனை முட்டையை அப்படியே உடைச்சி உள்ளே சேர்த்துட்டு கரண்டி போட்டு கலராமல் அப்படியே குக்கரில் விசில் வச்சிட்டிங்கன்னா முழுசாக நமக்கு அப்படியே முட்டை வரும். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த 2 முட்டையும் இப்போ விசில் வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சு நுர வருது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம குக்கரை மூடிடலாம். ஒரு 4 விசில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பரான நம்மளோட பொரி குழம்பு ரெடியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நமக்கு ஒரு 3-4 விசில் வச்ச பிறகு சூப்பராக கிடச்சிருக்கு. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூட நல்லாயிருக்கும். நான் இப்போ சாதத்துக்கு தான் செஞ்சுருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.